வணக்கம். வாங்க முகலாய பேரரசோட பிரம்மாண்டமான வரலாற்ற ரொம்பவே எளிமையா புரிஞ்சுக்க பாப்போம். நீங்க இந்த டாபிக்க இப்போதான் படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல பரீட்சைக்காக படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். முதல்ல நாம பயணிக்க போற பாதையே ஒரு டைம்லைன்ல பாத்திரலாம். முகலாய பேரரசோட பொற்காலம்னு சொன்னா அது இந்த 6 மாபெரும் பேரரசர்களோட காலம்தான். கிட்டத்தட்ட 1526ல இருந்து 1707 வரை சுமார் 2 நூற்றாண்டுகளுக்கு இவங்களோட ஆட்சிதான். சரி, இந்த சாம்ராஜ்யம் உருவாக என்ன காரணம்? எப்படி இது ஆரம்பிச்சது? நம்ம கதை இத நிறுவிய பாபர்ல இருந்து தான் தொடங்குது. அவர் ஒரு சும்மா இல்ல, டைமூர் மற்றும் செங்கிஸ்கான் மாதிரி 2 மிகப்பெரிய ஜாம்பவான்களோட வம்சாவழியில வந்தவர். 1526 முதலாம் பானிபட் போர். ஒரு பக்கம் இப்ராஹிம் லோடியோட லட்சக்கணக்கான படைவீரர்கள், இன்னொரு பக்கம் பாபரோட சின்ன படை. ஆனா பாபர் ஜெயிச்சாரு. எப்படி? படை பலத்தால இல்ல, புத்திசாலித்தனத்தால. இந்திய போர்க்களத்துக்கே புதுசான ஒரு டெக்னாலஜியை அவர் பயன்படுத்தினாரு. அதுதான் பீரங்கிகளும் துப்பாக்கிகளும். இது ஆட்டத்தையே மாத்திடுச்சு. பாருங்க, இந்த புதுவிதமான போர் யுக்தி தான் அடுத்தடுத்து வெற்றிகளை கொடுத்துச்சு. வெறும் 4 வருஷத்துல ஒன்னு பின்னாடி ஒன்னா 4 பெரிய வெற்றிகள். இதனால தன்னோட புதிய பேரரசுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை பாபரால போட முடிஞ்சது. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பேரரச ஜெயிக்கிறது ஒரு விஷயம், அதை தக்க வைக்கிறதுங்கிறது இன்னொரு விஷயம். அதுதான் இங்கேயும் நடந்தது. பாபரோட மகன் ஹுமாயூன் ஷேர்ஷா சூர்கிட்ட தோத்து போய் நாட்டை விட்டே வெளியேற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. சொல்லப்போனா ராஜ்யமே இல்லாத ஒரு ராஜாவா மாறிட்டாரு. இந்த சின்ன இடைவேளியில ஷேர்ஷா சூர் சில முக்கியமான நிர்வாக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாரு. நில வருவாய், நாணய முறைன்னு பல விஷயங்களை சரி செஞ்சாரு. அவரோட இந்த சீர்திருத்தங்கள் அவ்வளோ சிறப்பா இருந்துச்சு, பின்னால முகலாய பேரரசோட மாபெரும் சிற்பியான அக்பருக்கே இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அமைஞ்சது. ஹுமாயூன் கஷ்டப்பட்டு மறுபடியும் அரியணையை கைப்பற்றினாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரோட மகன் அக்பர் வெறும் 14 வயசுல ஆட்சிக்கு வர்றாரு. அவர்தான் முகலாய பேரரச வெறும் ராஜ்யமா இல்லாம ஒரு உண்மையான சாம்ராஜ்யமா கட்டுனவர். அக்பருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. பலவிதமான மக்கள் வாழற ஒரு நாட்டை ஆளணும்னா அவங்கள ஒன்னு சேர்க்கணும். அதுக்காக அவர் கொண்டு வந்த கொள்கைகள் உண்மையிலேயே அந்த காலத்துல ஒரு புரட்சி தாங்க. மத சகிப்புத்தன்மை, எல்லாருக்கும் சம வாய்ப்புன்னு பல விஷயங்களை செஞ்சாரு. அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ பெரிய பலதரப்பட்ட மக்கள் இருக்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி திறமையா நிர்வகிக்கிறது? இதற்காகவே அக்பர் ஒரு சூப்பரான நிர்வாக முறைய அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கு பேருதான் மன்சப்தாரி முறை. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ரேங்கிங் சிஸ்டம். ராணுவ அதிகாரி, அரசு அதிகாரின்னு எல்லாருக்கும் ஒரு ரேங்க் கொடுத்துட்டாங்க. அந்த ரேங்க் தான் அவங்களோட சம்பளம், அதிகாரம், அவங்க எவ்வளவு குதிரைப்படைய பராமரிக்கணும் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். இதனால பேரரசு முழுக்க ஒரு ஒழுங்குமுறை வந்தது. எல்லாரும் பேரரசருக்கு விசுவாசமா இருந்தாங்க. இப்போ பேரரசு நிலையா இருக்கு, பொருளாதாரம் நல்லா இருக்கு. அடுத்தது என்ன? அக்பருக்கு பிறகு வந்து ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் கலை மற்றும் கட்டிடக்கலையில ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்குனாங்க. முகலாய வரலாற்றோட பொன்னான பக்கங்கள் இங்கிருந்து தான் தொடங்குது. ஜஹாங்கீருக்கு ஓவியம் மேல அதிக ஆர்வம்னா, அவரோட மகன் ஷாஜஹானுக்கு ஆர்வம் முழுக்க முழுக்க கட்டிடங்கள் மேலதான் இருந்துச்சு. அவரோட ஆட்சி காலத்தை முகலாய கட்டிடக்கலையோட உச்சம்னு சொன்னா அது மிகையாகாது. அவரோட படைப்புகளல்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது எதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா, தாஜ்மஹால் தான். தன் மனைவி மும்தாஜ் மேல வச்சிருந்த தீராத காதலோட வெளிப்பாடு அது. இந்தியா, பாரசீக, இஸ்லாமியன்னு பல கட்டிடக்கலை பாணிகளை ஒன்னா சேர்த்து செதுக்குன ஒரு கவிதைனே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, தன்னோட புதிய தலைநகரான டெல்லியில பிரம்மாண்டமான செங்கோட்டையும் கட்டினாரு. பல 100 வருஷங்களுக்கு முகலாயர்களோட அதிகார மையமா இருந்தது இந்த செங்கோட்டை தான். அந்த செங்கோட்டைக்கு நேர் எதிரே இந்தியாவோட மிகப்பெரிய மசூதிகள்ல ஒன்னான ஜாமா மஸ்ஜிதையும் ஷாஜஹான் தான் கட்டுனாரு. இது பேரரசரோட பக்தியை மட்டும் காட்டல, அவரோட அதிகாரத்தையும் கம்பீரத்தையும் உலகத்துக்கு பறைசாற்றுச்சு. ஆனா இந்த பொற்காலத்துக்கு அப்புறம் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஷாஜகானோட மகன் அவுரங்கசீப் ஒரு பயங்கரமான வாரிசுரிமை போருக்கு பிறகு ஆட்சிக்கு வராரு. அவர் பேரரச ஒரு முற்றிலும் வேறொரு திசையில கொண்டு போனாரு. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க, எவ்வளோ பெரிய வித்தியாசம் தெரியுதா? அக்பர் கொண்டு வந்த பல நல்ல மத சகிப்புத்தன்மை கொள்கைகளை அவுரங்கசீப் அப்படியே தலைகீழ மாத்தினாரு. ஜிஸ்யா வரிய திரும்ப கொண்டு வந்தது மாதிரி பல நடவடிக்கைகள் மக்களோட ஒரு பெரிய பகுதியினரை பேரரசுக்கு எதிரா திருப்பிச்சு. அது மட்டும் இல்லாம தக்காணத்துல மராத்தியர்களுக்கு எதிரா அவர் செஞ்ச நீண்ட கால போர்கள் கருவூலத்தையே காலி பண்ணிடுச்சு. உள்நாட்டுல பல கிளர்ச்சிகள் வெடிச்சது.
இதெல்லாம் சேர்ந்து பேரரசர் ரொம்பவே பலவீனப்படுத்திடுச்சு. கடைசியா 1707ல அவரோட மரணம் முகலாய பேரரசோட வீழ்ச்சிக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது. காலப்போக்குல பேரரசு மறைஞ்சு போனாலும் அதோட தாக்கம் இன்னிக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ அவங்க விட்டுட்டு போன அந்த நீடித்த மரபுதான் என்ன? அவங்க விட்டு சென்ற மிகச்சிறந்த நிர்வாக முறைகளும் வரி விதிப்பு முறைகளும் பல தலைமுறைகளுக்கு இந்த துணை கண்டத்தோட ஆட்சிய வடிவமைச்சது. இன்னிக்கும் அதோட தாக்கத்தை நம்மளால பார்க்க முடியும். ஆனா அவங்களோட மரபுன்னு சொன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றது இதுதான். அக்பரோட சிவப்பு நிற கோட்டைகள்ல இருந்து ஷாஜஹானோட வெள்ளப்பளிங்கு மாளிகைகள் வரைக்கும் உலகத்தோட மிக முக்கியமான மிக அழகான சில கட்டிடங்களை அவங்கதான் உருவாக்குனாங்க. இது நம்மள ஒரு இறுதி கேள்விக்கு கொண்டு வருது. முகலாயர்களோட மிகப்பெரிய பங்களிப்பு எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்ணுக்கு தெரியாம அந்த பேரரசை இயக்கிய நிர்வாக அமைப்புகளா, இல்லாட்டி இன்னிக்கும் நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்துற அவங்களோட கட்டிடக்கலையா? யோசிச்சு பாருங்க.